சொல்கிறேன் எல்லாருக்கும் ஒன்றுன்னு சொல்கிறேன். என்னன்னா வந்துட்டு பண்ண முடியலன்னா நம்ம விட்டுறணும். பண்ணுறவங்கள போட்டு இது பண்ணக்கூடாது. நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து இவங்க விளம்பரத்துக்கு பண்ணுறாங்க, அவங்க விளம்பரத்துக்கு பண்ணுறாங்க அப்படி சொல்கிறாங்க. நான் ஒன்றே ஒன்று என்ன சொல்கிறேன்னா, சிஎம்மாக இருக்கட்டும், இல்லை ஒரு எம்எல்ஏவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஊரில் இருக்கிற பெரிய மனுஷனாக இருக்கட்டும், விளம்பரத்துக்காக கூட அவங்க பாக்கெட்டில் இருந்து ஒரு 50,000 எடுத்து கொடுக்கட்டுமே, நல்லது தானே. உங்களுக்கு என்ன அது விளம்பரம் சொல்லிட்டு வந்தால் தான் அந்த அது அது காசு இல்லையா என்ன? எப்படி தான் காசு தான். ஒருத்தர் விளம்பரம் இல்லை சொல்ல வந்தால் காசு தான், விளம்பரம் சொல்லிட்டு காசு தான். ஆனால் ஏதோ ஒரு நல்லது செய்யணும்ல, அதில் கூட வந்து ஒரு இது விளம்பரத்துக்காக பண்ணுறான் அப்படிலாம் கிடையாது. ஏதோ சரி நான் என்ன சொல்கிறேன், நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யட்டும், நல்லது செய்யலன்னு சொல்ல வரல. நம்ம யாராக இருந்தாலும் ஒரு நாட்டு நல்லது செய்யட்டும், அவன் விளம்பரத்துக்காக பண்ணாலண்ணா எது பண்ணா அது மட்டும் செலவு தானே. எது பண்ணாலுமே காசு கரையை தான் போகுது. அது வந்து அவன் பாக்கெட்லேருந்து எடுத்தாலும் சரி, இல்லை எங்கே அவன் வச்சிருந்தா சரி, அவன் சொத்தாக தான் சரி. ஆனால் ஏதோ ஒரு காசு தான், அந்த காசு கொடுக்க தானே இங்கே யாரும் வர மாட்டாங்க. அதை பண்ணட்டுமே. இப்படி பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து விளம்பரத்துக்கு பண்ணுறாங்கன்னா அப்போ இன்னொருத்த பண்ண வரவங்க கூட என்னடா இந்த மக்கள் என்னதான் பண்ணாரோம், கடைசியில் விளம்பரம்ன்றவாங்க. அது பண்ணாமல் விட்டுலாண்டா சொல்லிட்டு வரக்கூடியது பண்ணுவோம். இப்படிதான் நம்ம வரக்கூடிய எல்லாத்தையும் வந்துட்டு ஏதாவது ஒன்று சொல்லி தட்டி கழிச்சிடும். ஸோ அப்படிலாம் இல்லாமல் எது வந்தாலும் அதை ஏற்றுங்க. அதுதான் ரொம்ப கரெக்டான விஷயன்ற. அவங்கள ஆதரவிங்க, அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க, அவ்வளோதான். நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய நகர்வு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சார்? அரசியல் எனக்கு அரசியலை பற்றி அவ்வளோ தெரியாது. ஆனால் வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான மார்க்கெட் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட். அவர் ஒரு சூப்பர் ஸ்டார். அவர் தளபதி. அப்படி இருந்தும் வந்து அவர் வந்து அவ்வளோ பணத்தை விட்டுட்டு எல்லாருக்கும் வந்து ஈஸி. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி பண்ணார்னா ஒரு கெஸ்ட் அவர் படத்துக்கு வந்தார்னா அவர் படம் ப்ரமோஷனுக்கே கெஸ்ட்டாக வரப்போறாரு. அவர் பேசினா கேட்கறதுக்கு எத்தனோ லட்சம் மக்கள் இருக்காங்க. ஜாலியாக வந்து பேசிட்டு பாய் சொல்லிட்டு அவர் போகலாம். அப்படி பார்த்துட்டு இதே ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோடி இருக்கும், நிறைய கோடி தரப்போகிறாங்க அவர் படம் பண்ணால். அப்படிலாம் இருந்தாலும் இன்னைக்கு வந்து நிறைய வெயிலில் பிரச்சாரம் பண்ணணும், இறங்கி பண்ணணும், மக்களை சந்திக்கணும், தொகுதி அது இது பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் தாண்டி இவ்வளோ கஷ்டம் தெரிஞ்சும் ஒரு ஹீரோவாக இருக்கும் போது அவர் அரசியல் வராருன்னா அது உண்மையாக பாராட்டக்கூடிய விஷயம் தான். அவர் ஜெயிக்கிறார் தோக்குறாருன்றதுலாம் நம்ம செகண்ட் தான். ஆனால் அந்த அந்த ஒரு அவ்வளோ பெரிய ஒரு அரசியலில் வந்து அவர் கலந்துக்கிறாருல மக்கள் செய்யணும்னா உண்மையாக ஒரு மக்களுக்கு எப்படி அவர் மனசு நமக்கு எப்படி தெரியும்? அவர் உண்மையாக மக்களுக்கு ஏன்னா ஒரு விஷயம் மட்டும் தெரியும், இவ்வளோ பணத்தை விட்டு ஒருத்தர் வராருன்னும் போது இதில் வந்து நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஆசைலாம் இருக்காது. அவர் ப்ரெஷர் இல்லாமல் அவர் நடிப்பு அதுவே கரெக்டாக இருக்கும். அதை தாண்டி அவர் மார்க்கெட் இல்லைன்னா பரவாயில்ல இருக்குது. அப்படி இருக்கும் போது அவர் தான் பீக்கில் இருக்காது. இன்னைக்கு தளபதி அப்படின்றோம் அந்த பீக்கில் இருக்கும் போது அவர் ஜாலியாக அதே பண்ணிட்டு போகலாம். ஆனால் அதை தாண்டி இறங்கி வர்றாருன்னா உண்மையாக மக்கள் நல்லது செய்தா இருக்கும். எங்கே யார் என்னதான் பண்ணாலுமே ஒருத்தன் அரசியல் வந்து அவன் ஜெயிக்கணும் தலையெழுத்துல இருந்தால் கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சாவாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பரம்பரையா இல்ல வாரிசா அரசியல்ல இருந்திருப்பாங்க. அவங்களுடைய மேடை பேச்சு, அவங்களுடைய அரசியல் நகர்வும் விஜயோடைய அரசியல் நகர்வும் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா தெரியுதா? இல்லை அப்படி இல்லை. எல்லாருமே வந்து யாராக இருந்தாலும் வந்து எல்லாம் நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. நல்லது செய்யாதவங்களை பற்றி தெரியாது, நல்லது நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. எனக்கு இப்போ இருக்கிற அரசியலாக இருக்கட்டும், அவங்க என்னன்னா மேல் இடத்துல வந்துட்டு அவங்க நல்லது செய்கிறாங்க.